வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம போக போற இடம் ஒரு சாதாரண வீடு இல்ல, ஒரு ராஜ்யம் மாதிரி இருந்த ஒரு காலத்தை சாட்சி சொல்லும் இடம். ஆத்தங்குடி அரண்மனை. சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற செட்டிநாடு பகுதியின் மத்தியில் காலத்தையே வென்ற கட்டிடக்கலை. இங்க வந்து நிற்கும் போது நமக்கு தோணும், இது வீடா இல்ல வரலாற்று புத்தகமா? இன்று இந்த வீடியோல இதன் வரலாறு, யார் கட்டினாங்க, ஏன் இவ்வளவு பெரிய வீடுகள், உள்ளே என்ன இருக்குது, ரகசியங்கள், ஆத்தங்குடி டைல்ஸ் எப்படி பிரபலமாச்சு, சினிமா ஷூட்டிங் நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் நம்ம ஒரு பயணமா பார்க்கலாம். வீடியோ முழுசா பாருங்க. இப்படி வரலாறு பேசுற இடங்கள் நமக்கு ரொம்பவே தேவையானது. போலாம் வாங்க. ஆத்தங்குடி என்றாலே பலருக்கும் நினைவுக்கு வருவது அழகான அரண்மனைகள், மனத்தோடு கலந்த பழமையான சுவர்கள், மண்ணின் வாசனை கொண்ட டைல்ஸ். இது ஒரு சாதாரண கிராமம் இல்ல நண்பர்களே, இது ஒரு காலத்தில் உலகம் சுற்றிய செட்டியார்களின் செல்வத்தின் சாட்சி. இங்க கட்டப்பட்ட வீடுகள் வீடுகள் இல்ல, மாளிகைகள். பர்மாவிலிருந்து வந்த டீக் மர கதவுகள், இத்தாலிய மார்பிள், பெல்ஜியம் கண்ணாடி, அந்த காலத்திலேயே உலக அளவிலான பொருட்கள். ஆனா அதைவிட முக்கியம் என்ன தெரியுமா? இங்க ஆர்கிடெக்சர் பியூர்லி நேச்சுரல். நடுவில் திறந்த முன்றில், காற்று சுதந்திரமா ஓடும் வழி, தடிமனான சுவர்கள் வெயிலை தடுத்து உள்ளே குளிர். ஏசி இல்ல, ஆனா கூல்னஸ் கேரண்டீட். மேலும் உலகம் முழுக்க பிரபலமானது ஆத்தங்குடி டைல்ஸ். ஒவ்வொரு டைலும் கையால் செய்யப்படும். பேட்டர்ன் ஒவ்வொன்றும் தனி கலை. அதை வெயிலில் காய வைத்து பல வருடங்கள் கிராக் ஆகாமல் இருக்குமாறு தயாரிப்பாங்க. நீங்க ரோட்ல வரும்போது இந்த பகுதியின் வீடுகளை கவனிச்சு பாருங்க. வாசல்கள் பெரியது, தூண்கள் உயரமானது, ஒரு ராஜ மரியாதை. அந்த காலத்துல விருந்தோம்பல் ஒரு கலாச்சாரம். ஒரு வீட்டுல 100 பேருக்கு சாப்பாடு சமைக்க கிச்சன் இருந்தது. இது வெல்த் ஷோ பண்ணதுக்கு மட்டும் இல்ல, குடும்பம், மரபு, சமூகம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்த வாழ்க்கை முறை. ஆத்தங்குடி நமக்கு சொல்லுது, பணம் சம்பாதிப்பது முக்கியம், ஆனா மரபை பாதுகாப்பது அதைவிட முக்கியம். சரி நண்பர்களே, நாம இப்போ அந்த வரலாற்றின் மத்தியில் சென்று கொண்டிருக்கோம். இன்னும் சில நிமிஷங்களில் நம்ம கண்களுக்கு நேரில் தெரியும் அந்த அரண்மனை. நாம ஆத்தங்குடி அரண்மனையின் வரலாறு பார்த்தோம். ஆனா ஒரு கேள்வி இன்னும் மிஞ்சுது. இந்த அளவுக்கு பெரிய வீடுகள் எப்படி சாத்தியமானது? அந்த காலத்துல ஜேசிபி இல்ல, சிமெண்ட் மிக்சர் இல்ல, சிவில் இன்ஜினியரிங் சாஃப்ட்வேர் இல்ல. ஆனா வீடு 200 வருடமா நிக்குது. இன்று நாம இந்த மாளிகையை வெளியிலிருந்து உள்ளே வரை ஒவ்வொரு மூலையும் வாக் பண்ண போறோம். போலாம் வாங்க. ஆத்தங்குடி அரண்மனையின் முதல் அதிர்ச்சி, முகப்பு வாசல். உயரமான மரக்கதவு. அது சாதாரண மரமா? இல்ல, பர்மா டீக் மரம். அந்த காலத்துல பர்மா, இப்போ மியான்மர்ல இருந்து கப்பலில் மரம் கொண்டு வந்தாங்க. கதவின் மேல் கை வேலைப்பாடுகள், தங்க நிற பூச்சு, வளைந்த வளைவுகள். அது ஒரு வீட்டுக்கான கதவு மாதிரி தெரியாது, அரண்மனைக்கு ஏற்ற என்ட்ரி. ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? இந்த கதவுகள் எல்லாம் வெளிச்சத்தையும் காற்றையும் நன்றாக உள்ளே அனுப்பும் மாதிரி டிசைன் பண்ணப்பட்டிருக்கும். செக்யூரிட்டி பிளஸ் வென்டிலேஷன் இரண்டையும் பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அரண்மனை சுவர்கள் சுமார் 2 முதல் 3 அடி வரை தடிமனாக இருக்கும். ஏன்? செட்டிநாடு பகுதி வெயில் ரொம்ப அதிகம். திக் வால்ஸ் ஹீட் அப்சார்ப் பண்ணும், அதனால் உள்ளே குளிர். இப்போ நாம ஏசிக்கு கரண்ட் பில் கட்டுறோம். அவர்களுக்கு கரண்ட் இல்ல, ஆனா பிரெயின் இருந்தது. இந்த சுவர்கள்ல சுண்ணாம்பு, முட்டை வெள்ளை, கடல் சிப்பி பொடி
இப்படி நேச்சுரல் மெட்டீரியல்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க. கெமிக்கல் இல்லை, 100% ஈகோ ஃப்ரெண்ட்லி. இதுதான் இந்த ஆர்கிடெக்சரின் ஹார்ட். வீட்டின் நடுவில் ஒரு பெரிய ஓப்பன் ஸ்பேஸ். மேல் கூரை இல்லை, வானம் நேரா தெரியும். மழை வந்தா நீர் நேரா கீழே விழும். அது ட்ரெயின் ஆகி வெளியே போகும். இதுக்கு பெயர் மிதம். இந்த ஓப்பன் கோர்ட்யார்டு காற்றோட்டம் தரும், இயற்கை வெளிச்சம் தரும், குடும்ப விழாக்களுக்கு இடம். இங்கதான் கல்யாணம், இங்கதான் நிச்சயதார்த்தம், இங்கதான் விழாக்கள். ஒரு வீடு மட்டும் இல்ல, ஒரு சமூக மையம். ஆத்தங்குடி என்ற பெயருக்கு பல கருத்துகள் இருக்கு. ஆத்தான் என்றால் பெரியவர், செல்வந்தர். குடி என்றால் குடியிருப்பு, அதாவது பெரியவர்களின் குடியிருப்பு. செட்டிநாடு பகுதி முழுக்க இருந்த நகரத்தார் சமூகத்தினர் தங்கள் வர்த்தக அறிவாலும் செல்வத்தாலும் உலகமே சுற்றியவர்கள். நகரத்தார்கள் அல்லது செட்டியார்கள் பழங்காலத்தில் கடலுக்கு அப்பாற்பட்ட வர்த்தகம் செய்தவர்கள். அவர்கள் பர்மா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் இப்படி பல நாடுகளுக்கு போய் வியாபாரம் செய்தார்கள். அந்த காலத்துல இந்தியாவில் வங்கிகள் அதிகமா இல்ல. அப்போ பணம் கடன் கொடுக்கிற வேலை நாகரத்தார்கள். ஒரு காலத்துல பர்மா முழுக்க இருந்த பெரிய பங்கிகளில் செட்டியார்களின் பெயர் இருந்துச்சு. அவர்கள் சம்பாதிச்ச செல்வத்தை காட்ட ஒரு வீடு கட்டல, ஒரு ராஜ மாளிகை கட்டினாங்க. நூற்றாண்டு பிரிட்டிஷ் ஆட்சி காலம். அந்த சமயத்துல செட்டிநாடு முழுக்க மிகப்பெரிய வீடுகள் கட்டப்பட்டன. ஒரு வீடு 10,000 சதுர அடி இல்ல, 50,000 சதுர அடி. சில வீடுகள் 1,00,000 சதுர அடி. இது வீடா இல்ல பள்ளியா? அதுவும் ஒரு குடும்பத்துக்கு. ஆத்தன்குடி அரண்மனையின் முக்கிய அம்சங்கள்: பர்மா டீக் மரக்கதவுகள், இத்தாலிய மார்பிள், பெல்ஜியம் கண்ணாடி, ஸ்பெயின் டைல்ஸ், கையால் செய்யப்பட்ட ஆத்தங்குடி டைல்ஸ். அந்த காலத்துல இத்தனை நாடுகளிலிருந்து பொருட்கள் கொண்டு வந்து ஒரு வீட்டுல போட்டாங்க. நமக்கு இப்போ அமேசான் இருக்குது, அவர்களுக்கு இருந்தது கப்பல். ஆத்தங்குடி டைல்ஸ் தான் இந்த பகுதியின் ஹார்ட். 100% கையால் செய்யப்படும் டைல்ஸ்.
மணல், சிமெண்ட், கலர் பவுடர், கண்ணாடி அச்சு இதெல்லாம் சேர்த்து கையில் தயாரிக்கிறாங்க. ஒவ்வொரு டைலும் தனி கலை. இந்த டைல்ஸ் வெயிலில் காய வைக்கப்படும். அதான் அது இவ்வளவு ஸ்ட்ராங். இப்போ கூட உலகம் முழுக்க இந்த டைல்ஸ் எக்ஸ்போர்ட் ஆகுது. பல தமிழ் படங்கள் இங்க ஆத்தங்குடி அரண்மனை வீட்டுல ஒளிர்க்கிறாங்க. செட்டிநாடு மாளிகைனா கேமராவுக்கு ஒரு ராஜ சாயல் வரும். அதனாலதான் பல டைரக்டர்கள் இங்க வந்திருக்கிறாங்க. ஒரு வீட்டுல 100க்கும் மேல் அறைகள் இருந்திருக்குது. அதில் எல்லா அறைகளும் யாருக்குன்னு தெரியுமா? குடும்பம் மட்டும் இல்ல, வந்த விருந்தினர்களுக்கும். அந்த காலத்துல விருந்தோம்பல் ஒரு கலாச்சாரம். அந்த மாளிகையில நிறைய தூண்கள் இருக்கும். சில தூண்கள் கல், சில மரம், சில இத்தாலிய மார்பிள். இந்த தூண்கள் சிம்பிள் இல்ல, அதில் கார்விங்ஸ் இருக்கும். பூ, விலங்கு, தெய்வ வடிவங்கள். ஒவ்வொரு தூணும் ஒரு ஸ்கல்ப்சர் மாதிரி. நீங்க நிமிஷம் நின்னு பார்த்தாதான் அதோட பியூட்டி புரியும். இப்போ தரை பக்கம் போலாம். அடடா, இது ஃப்ளோரா இல்ல பெயிண்டிங்கா? ஆத்தங்குடி டைல்ஸ், கையால் தயாரிக்கப்பட்டவை. ஒவ்வொரு டைலும் யூனிக் பேட்டர்ன். அந்த காலத்துல டிசைன் ரிப்பீட் ஆகாது. டைல்ஸ் ரிஃப்ளெக்ட் லைட், அதனால உள்ளே பிரகாசம் அதிகம். ஒரு விஷயம் தெரியுமா? இந்த டைல்ஸ் வெயிலில் காய வைக்கப்படும். மெஷின் ஹீட் இல்ல. அதனால தான் 100 வருடமா கிராக் ஆகாம இருக்கு. மாளிகையின் உள்ளே பெரிய மிரர்ஸ் இருக்கும். அது லோக்கல் கிளாஸ் இல்ல, பெல்ஜியம் கண்ணாடி. அந்த காலத்துல இம்போர்ட் பண்ணிருக்காங்க. லைட்டிங் ரிஃப்ளெக்ஷன் அதிகமாக ரூம் பிரைட்டாக தெரியும். ஒரு வீட்ல 80 முதல் 100 அறைகள். டைவிங் ரூம் தனியா, கெஸ்ட் ரூம் தனியா, பெண்கள் பகுதி தனியா, ஆண்கள் பகுதி தனியா. கிச்சன் மட்டும் கூட சாதாரண கிச்சன் இல்ல, அது ஒரு ஸ்மால் இண்டஸ்ட்ரி மாதிரி. பெரிய அடுப்பு, பெரிய பாத்திரங்கள். ஒரே நேரத்தில் 200 பேருக்கு சாப்பாடு சமைக்கலாம். நீங்க ஏசி இல்லாம ஒரு வீடு குளிரா இருக்கணும்னா டிசைன் தான் முக்கியம். இந்த மாளிகை ஹை சீலிங், வென்டிலேஷன் விண்டோஸ், கிராஸ் ஏர் ஃப்ளோ. ஹாட் ஏர் மேல போகும், கூல் ஏர் கீழே வரும். பிசிக்ஸ் யூஸ் பண்ணி டிசைன். வால்ஸ்ல பெயிண்ட் இல்ல, சுண்ணாம்பு பூச்சு. லைம் பிளாஸ்டர், ஆன்டி பாக்டீரியல், ஹீட் ரெசிஸ்டன்ட், மாய்ஸ்சர் கண்ட்ரோல். அந்த காலத்துல சயின்ஸ் பிராக்டிக்கலா யூஸ் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு மாளிகையிலும் ஒரு டெடிகேட்டட் பூஜை அறை. அது சிம்பிள் ரூம் இல்ல, அதுக்கு ஸ்பெஷல் எலிவேஷன் இருக்கும். தெய்வ சிலைகள், தங்க அலங்காரம், மர வேலைப்பாடு. ஆர்கிடெக்சர் பிளஸ் டிவோஷன் இரண்டுமே இணைப்பு. ஒரு வீட்டுக்கு சுமார் 2-3 வருடம் கன்ஸ்ட்ரக்ஷன். காலத்துல லேபர் எல்லாம் ஸ்கில்டு. அவர்கள் வேலைனா நாளைக்கு நிக்கணும்னு இல்ல, 100 வருடம் நிக்கணும்னு. அதான் டிஃபரன்ஸ். நண்பர்களே, நீங்க இப்போ இந்த மாளிகை உள்ள நிக்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்க. வெயில் வெளியில 40 டிகிரி, ஆனா உள்ளே குளிர். நடுவுல வானம் தெரியும், தூண்களில் நிழல் விழும். அந்த சைலன்ஸ்ல ஒரு காலத்தோட சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கும். அதுதான் ஹெரிடேஜ். இந்த மாதிரி ஆர்கிடெக்சர் பத்தி இன்னும் டீப்பா தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்க கருத்து கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் அழுத்துங்க. நம்ம மரபு நம்ம கையில் தான். நண்பர்களே, ஆத்தங்குடி அரண்மனை ஒரு வீடு கிடையாது. அது செல்வத்தின் சின்னம், அறிவின் சின்னம், கட்டிடக்கலையின் சின்னம், மரபின் சின்னம். இன்று மாடர்ன் பில்டிங்ஸ் 20 வருடத்துல கிராக் ஆகுது. ஆனா இந்த மாளிகை 100 வருடமா நிக்குது. டெக்னாலஜி வளர்ந்துச்சு, ஆனா அந்த காலத்து குவாலிட்டி மனசு வளர்ந்ததா? நாம யோசிக்கணும். இந்த மாதிரி வரலாறு பேசுற இடங்களை நாம மறந்துட்டோம்னா நம்ம வேர் மறந்துட்டோம்னு அர்த்தம். அதனால நண்பர்களே,
இந்த மாதிரி வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல உங்க கருத்து சொல்லுங்க, பெல் ஐகான் அழுத்தி பெல் ஐகானை அழுத்துங்க. நம்ம வரலாறு பேசணும், அதுக்கு நீங்க துணை நின்றா போதும்.